ஒரு மரமோ இல்லை செடியோ வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் இல்லை. அந்த செடி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மண்ணில் அந்த விதையை விதைச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக செடியாக வளரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரியான தண்ணி அளவு மாற்றணும், உரம் போடணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் அந்த மரமோ செடியோ வளரும். இன்றைக்கி விதையை விதைச்சிட்டு நாளைக்கு எனக்கு ஒரு மரம் வேணும், அந்த மரத்துல ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னா அது நடக்காது. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா ஒரு சில வாக்குத்தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு. ஏசப்பா கொடுத்தா அது நிச்சயம் நடக்கும். ஆனா அதுக்கு ஒரு டைம் இருக்கு. எப்படி அந்த மரம் வளர்றதுக்கு முன்னாடி அந்த விதை முளைச்சு அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருதோ, அதே மாதிரி நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மள ஏசப்பா தயார்படுத்திட்டு இருக்காரு. எப்படி அந்த செடிக்கு அது விதையா இருக்கும் போது தண்ணி லைட்டா தெளிச்சு விட்டா போதும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர அதோட தண்ணியை ஊத்துற அளவு அதிகமாக்கிட்டே போகணும். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு டெய்லி அவரோட பிரசன்னத்துல அமர்ந்து ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை செஞ்சு எப்படி அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா வளருதோ, அதே மாதிரி நீங்களும் ஏசப்பாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். வேதத்துல பாருங்க, பிரசங்கி 7:8 போட்டிருக்கு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு போட்டிருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம விதைச்ச உடனே அது அடுத்த நாளோ இல்ல அடுத்த வாரமோ அது மரமா வளர்ந்துராது. சின்ன விதை தானே, செடி தானே அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அது ஒரு நாள் வளர்ந்து கனி தரும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதனால ஏசப்பா தந்த எந்த ஒரு வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில நடக்கல, என் வாழ்க்கை ஒரு ப்ராக்ரஸே இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஏசப்பா உங்களை தயார்படுத்திட்டு இருக்காரு. நீங்க அவருக்குள்ள நிலைத்திருங்க. நிச்சயமா அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிறைவேறும். ஏசப்பாவை இறுக்கமா பற்றி கொள்ளுங்க, அவருக்குள்ள வேறொன்றுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Growing a tree is not an easy job. First you have to select the perfect soil which will make the seed grow day by day. Because for each plant the soil differs. So you have to select the soil according to the plant which you are planning to grow, and then you have to put the seed inside the soil and you have to water it according to the size of the plant, because when it's small you can pour small amount of water, but when it's growing day by day you have to increase the quantity of the water. Same goes with the fertilizer. Likewise in our life, some of the promises that is given by our God has not happened in our life. That doesn't mean that our God will not give us what he has promised. We are just in the progressing period. You cannot expect a tree to grow in a single day. The seed should go through some process to become a strong tree and to bear fruits. Likewise in our life, if our roots are strong in God, then we can receive the promises he has done for us. Look what the Bible says in Ecclesiastes 7:8. Something completed is better than something just begun. Yes, when the plant is very small, it might not seem very pleasing and satisfied, but when it grows into a tree and gives you fruit, you will be very happy and satisfied. So if you want to receive the blessing from our God, stay strong in our God, hold on to him, spend time with him, meditate his words, and hold on to him tightly and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.